வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்ஜி டபுள் டோர் இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு ஒரு ஒரு ப்ராப்ளம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெட்டாக இருக்கும். அப்போ நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், ஃபுல் டெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போர்டை கழட்டிட்டு போய் போர்டை நம்ம ரிப்பேர் பண்ண பார்ப்போம். ஆனால் அது போர்டு கிடையாது. ஃபேன் மோட்டர் ஷார்ட் ஆனாலும் இந்த ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். கஸ்டமர் கூப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல் டெட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் முதல்ல போர்டு நீங்கள் கழட்ட வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபேன் மோட்டர் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணும்போது ஃபேன் மோட்டர் கம்ப்ளைண்ட்னா ஃப்ரிட்ஜு கரெக்டாக ஓன் ஆகும், கம்ப்ரஸர் எடுக்கும். இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ஃபேன் மோட்டர் மட்டும் மாற்றுங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் ஃபேன் மோட்டர்னு தெரியாமலேயே நீங்கள் பாட்டுக்கு போர்டை கழட்டிடுறீங்க. போய் எனக்கு கிடச்ச அனுபவம் தான். அது இப்போ நான் படிச்சுட்டேன். எனக்கு கிடச்ச ஐடியா அதை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணேன். அவ்வளோதான். எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் டைம் இது சேவ் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃப்ரீசருக்கு மேலே ஃபேன் மோட்டர் மட்டும் கழட்டிட்டு இன்னொரு ஆன் பண்ணுங்கள். லைட்டு எரியுதான்னு பாருங்கள். ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ரஸர் எடுத்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஃபேன் மோட்டர் தான், டிசி ஃபேன் மோட்டர் தான். இந்த ப்ராப்ளம் வந்து எல்ஜியில் வந்து அநேகமாக வருது. அதனால் எல்லோரும் முதல்ல போர்டு கழட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டியது, நீங்கள் ஏசி கோடை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபேன் மோட்டர் செக் பண்ணுங்கள். ஃபேன் மோட்டர் வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஃபேன் மோட்டர் கழட்டினாலே அந்த ஷார்ட் இதாயிரும், ஷார்ட்டு மாறிடும், ஒர்க் ஆகும். புதிய ஃபேன் மோட்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.